டு யூ நோ வாட் இஸ் த பிக்கெஸ்ட் திங் இன் த டுடேஸ் வேர்ல்ட்? பீயிங் யூ. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதை சார்ந்த ஒரு படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது எந்த படங்கிறத இந்த வீடியோல மறக்காம ஃபுல்லா பாருங்க. தி கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற ரீசெண்டாக தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரிலீஸ் ஆனது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அப்படி என்ன ஒரு புதுமை, அப்படி என்ன புதுசாக காட்டிட போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட் இஸ் நாட் அன் ஒரு நார்மலான ஒரு படம் தான். பட் காட்டின விதமாகட்டும், காட்டின காஸ்டிங் ஆகட்டும், அவ்வளோ அழகாக ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நான் ஃபஸ்ட்டே இது வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் ராஷ்மிகா மந்தனா. பட் இந்த படத்தில் ஷீ ஜஸ்ட் நெயில்ட் இட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்களோட கேரி பண்ண விதம் அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப காமாக அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக கோத்ரூ பண்ணி அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேஜர்லி ஐ ஷுட் சே ரோஹிணி மேம் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்களோட இந்த படத்தோட சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 minutes தான் இருக்கும். 10 minutes சாலிடாக கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க ஒரு டைலாக் கூட பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வச்சே இந்த 10 minutes அவ்வளோ அழகாக வந்து காட்டியிருந்தாங்க. ஷீ ஜஸ்ட் ஆசம்னு சொல்லிட முடியும். அண்ட் த ஹோல் மூவியில் வந்து ஹவு மென்ஸ் ஆர் டாமினேட்டட் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. நான் அதையும் தாண்டி உனக்கு என்ன வேணும், நீ என்ன விரும்புகிறங்கிறது தான் ஃபஸ்ட்டு நீ டிசைட் பண்ணணும். உனக்கு என்ன வேணும்னு மித்தவங்களை டிசைட் பண்ண டெசிஷன் மேக்கிங்காக மித்தவங்களா கொடுத்துறாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு நிறைய மாற்றுதலையும் நிறைய மாறுதலையும் கொடுக்கும்போது எந்த வித சண்டையும் கிடையாது. கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். என்ன மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெட் மீ நோ. பை.